ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் தால். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? பிஸியாக இருக்கீங்களா, ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, ஒரு சாங் ஒன்று பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாங்குன்னா என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். ஆமென். உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தனிமையாக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, துன்பத்தோடு இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். சில விஷயம் வேணால் பார்க்கும்போது தெரியலாம், ஆனால் பல விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா மனுஷங்க முகத்தை பார்க்குறாங்க, ஏசப்பா உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்குறவர். ஸோ அவருக்கு எல்லா பிரச்சனையும் அவர் அறிவார். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறவர், ஸோ எல்லாத்தையும் அறிஞ்சவர், எல்லா விஷயத்துலேருந்து விடுதலை கொடுக்குறவர். ஸோ அவர் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவர் எல்லாமே பார்த்துப்பார். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப்லேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன சோர்வு இருந்தாலும் சரி, என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஸோ அவர் எல்லா விஷயத்துலையும் நம்மளை பார்த்துப்பார் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ என்ன பார்த்துக்கிற மாதிரி உங்களையும் பார்த்துப்பார், என் ஃபேமிலியும் பார்த்துக்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலியும் பார்த்துப்பார். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் மேலே பாசமாக இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் எல்லாமே நம்மளை பார்த்துப்பார், ஓகேங்களா? ஸோ நான் அவர் மேலே பாசமாக இருக்கேன். ஸோ நீங்களும் அவர் மேலே பாசமாக இருங்க.